சார் இதில் எந்த பதட்டமும் இல்லாத மாதிரி டிஎம்கே காட்டிக்கிறாங்களா சார்? இல்லை சார், இப்போது எனக்கு ஒரு விஷயம் உங்களுக்கு தெளிவுபடுத்தணும் உங்கள் கேள்விக்கு. ப்ளீஸ். இப்போ நாங்கள் எல்லாரும் காவல்துறையை குற்றம் சாட்டுறோம். இப்போ காவல்துறை சார்பாக செய்தி தொடர்பாளர்கள் யாருங்க வரல. யார் டிஃபெண்ட் பண்ணுறா? கவர்மெண்ட் தான் பண்ணோம். கவர்மெண்ட் சார்பாக யாராவது இருக்காங்களா? இப்போ அதுக்கு எதிர்க்கிறத திமுக நண்பர் தான் பண்ணுறாரு. இப்போ ஏன் அவர் இன்னொன்று சொன்னார். அதில் இல்லை, நான் இன்னொன்று சொல்லிடுறேன். தொடர்ந்து அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் என்னென்னா 3 பேர்கள் போலியானவர்கள். சார், அந்த 3 பேர்கள் போலியானவர்கள் என்கின்ற குற்றச்சாட்டில் உண்மையிலேயே மறைந்திருப்பது என்னன்னா, ஒரு வழக்கை ஒருவன் உச்சநீதிமன்றத்தில் தொடுப்பதற்கு அவனுக்கு எத்தனை எதிர்மறையான மிரட்டல்களும் அச்சுறுத்தல்களும் ஃபேவர்களும் வரும் என்பதற்கான எடுத்துக்காட்டாக அதை வேண்டுமென்றால் எடுத்துக்கொள்ளலாமை ஒழிய, நான் உங்களுக்கு தெளிவாக சொன்னேன். செந்தில்குமார் போட்ட உத்தரவு WP 1000/2025. அதை சேலஞ்ச் பண்ண ஒரே ஒரு ரிட் பெட்டிஷனர் TVK பார்ட்டி மட்டும்தான். கரெக்ட் சார். இது எல்லாமே அவங்க இருக்கா இல்லாமல் போகிறான், அதை பற்றி பிரச்சனை கிடையாது. இப்போ நீங்கள் அந்த ஜட்ஜி எப்படி இந்த வழக்கு உங்ககிட்ட வந்ததுலேருந்து ரிஜிஸ்ட்ரார் கிட்ட எக்ஸ்பிளனேஷன் கேட்டதுலேருந்து ஒட்டுமொத்தமாக எந்த கன்க்ளூஷன் செட்டசைட் பண்ணப்பட்டு எந்த SIT எடுக்கப்பட்டு CBI உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது முழுக்க TVK என்கின்ற பார்ட்டி தொடர்ந்த வழக்கு. அதனால இல்லை, நான் சொல்ல வலிக்கிறேன், இந்த உத்தரவு இந்த 3 பேர் இப்படி ஆஸ்திரேலியா மாறிட்டாங்க அப்படிங்கிறதுனால இது இல்லாம போயிடும், இது பறந்து போயிடும். இப்படி உத்தரவே இல்லைங்க. மாய பிம்பத்தை கட்டமைப்பதன் மூலம் என்ன அரசியல் லாபம் இதுல இருக்குன்னு கேக்குறேன். நீங்க இதே மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்தினுடைய டபுள் பெஞ்ச் கிட்ட நீங்க போனதுன்னு ஒரு நம்பர் சொன்னீங்க, 885/2025. அந்த வழக்கை போட்டவர் சென்னை மாநகராட்சியினுடைய மாமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய உமா ஆனந்தன், கரெக்டுங்களா? அவரும் உச்ச நீதிமன்றத்தை அணுகினார். சரி. ஆனா அந்த பெட்டிஷன் கோர்ட் அக்செப்ட் பண்ணிக்கலன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஆர்டர்ல அவங்க பேர் கிடையாது. நிச்சயமா. கரெக்டா சார்? நிச்சயமா. இந்த ஆர்டர்ல கிடையாது. இப்போ இவங்க சொல்றது சொல்லுங்க சார். இல்ல நீங்க கேட்டுருங்க சார், கேட்டு முடிச்சிருங்க. சார் ஒரு நிமிஷம். 29வது பேராவை படிங்க நீங்க ஜட்ஜ்மென்ட்ல. பப்ளிக் ஸ்பிரிட்டட் சிட்டிசன்ஸ் ஹேவ் நாக்ட் தி டோர்ஸ் ஆஃப் திஸ் கோர்ட், சுப்ரீம் கோர்ட் சொல்லி இருக்கு. பப்ளிக் அத பாருங்க, நான் படிக்கிறேன் பாருங்க. அதனால நான் அதுக்கு தான் தெளிவான முதல்ல நான் விசாரிக்கும் போது சொன்னேன், அந்த 885 போடப்பட்ட காலம் இப்படி ஒரு நிகழ்வு நடைபெறுவதற்கு முன்பாகவே நடந்த விஷயம். சரியா? இப்போது TVK என்கின்ற பார்ட்டி இதற்குள் இல்லை சார். இங்க அந்த 885 போடும்போது TVK-க்கு எதிரான கூட்டத்திற்கு மட்டும் போடுங்க அந்த கேஸ். ஒட்டுமொத்த வழக்கு அரசியல் ராலிஸ் பொதுக்கூட்டங்களுக்கான தீர்வை நோக்கி அந்த வழக்கு போடப்பட்டது. ஆனா இங்கே இப்போ எது தேவை? இங்க நடந்திருப்பது 41 உயிரிழப்பு சார். நீங்க ஏதோ யார் முன்னாடி போட்டா யார் பின்னாடி சார், அரசியல் செய்ய உச்ச நீதிமன்றம் அனுமதிக்கவில்லை யாரையும். தேவையான மனுக்கள் இங்க ஏற்கப்படும், உரிய நேரத்தில் உரிய முன்னுரிமை கொடுத்து விசாரிக்கப்படும். அதுல இருக்கக்கூடிய கான்செப்ட். நீங்க மறுபடியும் இது மாதிரி சொல்றீங்க. 885 ஒரு வழக்கு இருக்கு மதுரை டிவிஷன் பெஞ்ச், அதனால நீங்க CBI விசாரணை கோரி டிஸ்மிஸ் பண்ண மாதிரி உச்ச நீதிமன்றமும் வாங்க சார், நீங்களும் வாங்க, இன்னொரு 5 வருஷத்துக்கு இந்த கேஸ் நடக்கும். இல்ல சார், இல்ல இதுல சார் இதுல அவங்க சொன்னதுல 41 பேர் இறந்ததுல அரசியல் செய்ய அனுமதிக்கப்படவில்லைன்னு ஒரு வாதம் வைக்கிறார். அந்த வார்த்தையை அவர் யூஸ் பண்றாரு. நான் கேக்குறேன், இந்த நீங்க சொன்ன வார்த்தை அரசியல் செய்ய அனுமதிக்கப்படவில்லை நான் என்ன சார் சொன்னேன்? அவர்களுக்கான நீங்க சொன்னீங்க சார், நான் இப்ப நீதிமன்றம் அனுமதிக்கவில்லை. நீதிமன்றம் அனுமதிக்கவில்லை. 41 பேர் நீதிமன்றம் அனுமதிக்கவில்லை. அதற்கு முன்னால் போட்டவர்களை எல்லாம் கொண்டு இதுல பேசுங்க, இது பேசிக்கிட்டே 5 வருஷம் பேசுவோம்னு அனுமதிக்கல. இதற்கு தீர்வு வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் உச்ச நீதிமன்றம் மிகச்சரியாக அந்த வழக்கில், அதாவது பார்ட்டியாக இல்லாத TVK-யை பார்ட்டியாக சேர்த்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. சார் இதுல தீர்வு வேணும் அப்படிங்கறதோடு இந்த விவகாரம் அந்த புள்ளியில மட்டும் நிக்கல சார். இதுக்கு பின்னால பெரிய சதி திட்டம் இருக்கு. லோக்கல் பொலிட்டீஷியன்ஸ் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க. பல கான்ஸ்பிரசி கிரியேட் சார் வெளியே அது வரணும் சார். இந்த 41 பேர் இறந்ததுல வேண்டாம் என்று சொல்றாங்க. அவர்களுக்குள் எவ்வளவு பதட்டம் ஒளிந்து கிடக்கிறது. இந்த 41 பேர் இறந்ததுல
பொலிட்டிக்கல் நீங்க சொல்றீங்க சார் முதல்ல கரூருக்கு கூட்டிட்டு போறதுல அவ்வளவு ஆர்வமா இருந்தாங்க. இப்ப மாத்தி சொல்றாரு இல்ல, இப்ப மாத்தி சொல்றாருன்னு ஒண்ணு சொன்னீங்கல்ல. மாத்தி சொல்றாரு அவர் சொன்னது சொல்றேன் இல்ல சார் இல்ல இல்ல ஒரு நிமிஷம் இல்ல சார் ஒரு தெளிவுபடுத்த வேண்டியது சார் இல்ல நான் சார் ஒரு நிமிஷம் இருங்க சார் ஒரு நிமிஷம் சார் இங்க மாத்தி சொன்னது இல்ல, அவர் அபிடவிட்ல சொல்லாதது சொல்லி இருக்காருன்னு சொல்றேன் அவ்வளவுதான். அதாவது அது ஆனா அது சொல்லிட்டு போலாங்கிறார் சார். கோர்ட்டுக்குள் அபிடவிட்ல சொன்னதை மட்டும்தான் வெளியே வந்து சொல்லணும்னா, நான் பி வில்சன் அவர்கள் ஆர்கியூ பண்ணார்ல சார் உச்ச நீதிமன்றத்தில், இது ஒரு இன்ட்ரீம் ஆர்டர் தான் சார், என்ன வேணாலும் போட்டுக்கோங்க சார் அப்படின்னு உள்ளே ஏன் சொல்லல, வெளியே வந்து ஏன் சொல்றாரு? என்ன சார் ஒரு பாதிக்கப்பட்ட கட்சிக்காரர்கிட்ட வந்து பேச அப்படி கேட்குறீங்க? கற்றறிந்த வழக்கறிஞர் உள்ள போயிட்டு வந்து இந்த இன்ட்ரீம் ஆர்டர்லாம் ஒன்றும் பெருசு கிடையாதுங்க, இது அப்படி போயிடும், இதெல்லாம் ஒரு இன்டர்வியூ சொன்னார் சார். இதே உச்ச நீதிமன்றத்துக்குள்ள அவர் சொல்லிருப்பாரு. அது மட்டும் இல்ல, fraudulently order that can be set aside. ஆமா சார், நான் அதுதான் சொல்றேன். அந்த மூன்று பேர்கள் பொய்யாளர்களா இருக்கட்டும் சார், ஆனா பார்ட்டி போட்டதுல சேலஞ்ச் பண்ண ஆர்டர் சேலஞ்ச் பண்ணது டிவிகே பார்ட்டி. ஓகே, அப்ப நோக்கம் என்ன, இன்டென்ஷன் என்ன? இல்ல இந்த மூணு பேர் வந்துட்டு அந்த வழக்கு உத்தரவு பிச்சிட்டு போயிரும்னா அப்ப இன்டென்ஷன் எதற்காக? யார் வில்சன் திமுகவுடைய எம்பி, ஏன் இவ்வளவு நம்ம அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? அப்ப அரசியல் ஏன் கொதிக்கணுங்கிற சார்? ஒரு சிபிஐ என்கொயரி சார், தான் சுத்தமற்றவன் காலரை தூக்கி விட்டு அஞ்சாவதா மணின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு. அவரை சுப்ரீம் கோர்ட் பப்ளிக் ஸ்பிரிட்டட் சிட்டிசன் சொல்லுது, அவரை வந்து அப்ரிஷியேட் பண்ணுது. அவர் தட்டினாரு நாங்க சொல்றேன்னு சொல்லி, நீங்க கன்ஸ்பைரசின்றீங்களே, கிருஷ்ணகிரி இன்சிடென்ட் மாத்திரம் தான் சிபிஐ விசாரிக்க போகுது. இதுல என்ன கன்ஸ்பைரசி? நீங்க தமிழ்நாடு போலீஸ் விசாரிக்கிட்டோம் பார்க்கலாம், விசாரிக்கிட்டோம் சார். சுப்ரீம் கோர்ட்ல ஒரு பிராக்டிஸ் இருக்கு. இன்னொன்னு சொல்லிடுறேன் சார், நான் ஒரே விஷயம், நல்ல பெரிய வழக்கறிஞர்கள் 10 பேர் உங்க கேஸுக்கு வரக்கூடாதுன்னா என்ன செய்வாங்க தெரியுமா? நார்மலா உங்களை போய் எங்கேஜ் பண்ணி உங்கள்கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்போம் சார், நீங்க கேட்குற ஃபீஸை கொடுத்துருவோம் சார், நீங்க எனக்கு எதிராக ஆஜராக வருவீங்களா? இப்படி ஒரு பிராக்டிஸ் இருக்கிறது. அதனால அவங்க சொல்றதெல்லாம் ஏதோ கற்பனை சொல்றாங்க, பொய்யா சொல்றாங்க, ஜோடிக்கிறாங்கன்னு இல்லை. ஒரு சீனியர் அட்வொகேட்டை ஒரு லிட்டிகன்ட் என்கேஜ் பண்ணணும்னா அங்க இவ்வளவு பிராக்டிஸ் இருக்கு. அதாவது இந்த வழக்குல இல்ல நான் சொல்றேன், அவர் சகோதரர் சொன்ன குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லிட்டு போகணும்ல. முதல்ல அந்த சம்பந்தப்பட்ட அந்த தான் தோன்றி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அவர் வாங்கினார்ல, அவர் ஒரு அதிமுகவை சேர்ந்தவர். இவர் சொன்ன மாதிரி அவர் தான் அந்த பாதிக்கப்பட்ட நபர்கிட்ட வாங்கிட்டு போய் அங்க உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்காரு. இது நான் அதிமுகவே தொடுத்ததா தான் நான் பார்ப்பேன். இது முதல்ல இருங்க சார், நீங்க சரி சார் இது நடந்தது இன்னைக்கு அவங்க சொல்லிருக்காங்க சார், நீங்க மறுக்க முடியுமா சார்? நான் என்கிட்ட சொல்லிருக்காரு சார். சார் அதே என்கிட்ட இருக்கு சார், சார் உங்ககிட்ட இருக்குது, என்கிட்ட இருக்குது. நீங்களும் காமிங்க. இன்னைக்கு செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா சார்? அன்னைக்கு அந்த கரூர்ல இவ்வளவு பெரிய துயர சம்பவத்துல நடந்தது 39 பேர் பிராட் டெட். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த மருத்துவமனைக்கு கொண்டு வரும்போது 41 பேர்ல 39 பேர் இறந்து பிணமாகத்தான் கொண்டு வரப்பட்டார்கள். இவர்களுடைய தற்கூரி பசங்களால நடந்தது என்ன? அதற்கு பிறகு 141 பேருக்கு மேல மருத்துவமனையில அட்மிட் ஆயிருந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஒரு அரசா இருந்து என்னென்னலாம் பண்ணிருக்கிறோம்? பாதிக்கப்பட்ட இடத்துக்கு ஒரு முதலமைச்சர் அந்த நேரத்தில் கிளம்பி போனாரா இல்லையா? ஒட்டுமொத்த அமைச்சரவை பறையும் அந்த இடத்துல அமைச்சாரா இல்லையா? இருக்கக்கூடிய எல்லா பக்கத்து மாநிலத்தில் பக்கத்து அங்க யாரு வந்து அந்த பிரச்சனையை கிளப்பினது எதனால சிபிஐ விட்டுட்டு போங்க, சிபிஐ கண்டுபிடிப்பாங்க யாரு வந்து கடந்த காலங்கள்ல மதமாற்றம் நடந்ததுன்னு நண்பர் சொல்ற மாதிரி தாவாக்காவினர் எல்லாம் தற்கொலையாவே வச்சுக்கிடுவோம் சார். போலீஸ் அறிவாளியா இல்லையா சார்? சார் நான் காவல்துறை என்ன தப்பு செஞ்சது? அந்த கூட்டத்தை சார் இன்னைக்கு நீதிபதிகள் அவர்கள் விமர்சனம் கூட்டத்தை நிறுத்தி சின்ன பசங்களா இருக்காங்க, தற்கொலையா இருக்காங்க, அவர் சொன்னது என்ன? இல்ல அப்ப தற்கொலை விஷயம் என்ன? இல்ல தற்கொலை யார் சார்? சார்
தற்கொலை தாவேகா சார். தாவேகா சார், அவங்க தற்கொலை சார். அதை கட்டுப்படுத்த முடியாத தற்கொலை ஆமா, யாரு? அங்க மோடி போறது அதை கட்டுப்படுத்த முதுகாலித்தார்ல, அவரு ஒரு தற்கொலை சார். எப்படி நடந்தது? அவர் சொல்லுங்க சார். பார்த்தாலே எந்த நடந்தது. கொடியை பார்த்தா ஆமா, அந்த எங்களுக்கு இளைஞர் முதுகால வரும்னு பார்த்தாலே சொல்றாரு. தூக்கம் வரும். அவரு ஒரு தற்கொலை சார். ஏன்னா முடிச்சிருவாங்க. எடப்பாடி ஒரு தற்கொலை சார். கள்ளச்சாராயம் குடித்து இறந்த போது போகாத, ஆனால் தற்கொலை என்று திட்டக்கூடிய ஒரு கூடத்துக்கு போயிருந்தால் இந்த சாவில மரணத்துல அரசியல் செய்யக்கூடிய தற்கொலை ஸ்டாலின் நான் சொல்றேன். சார், நான் திருப்பி சொல்றேன் சார், இவ்வளவு பெரிய போராட்டத்துக்கு நடுவுல இவ்வளவு பெரிய துயர சம்பவம் இதுல எந்த அரசியலும் செய்யலைன்னு அரசியல் சொல்றாங்க. எப்படியாவது இல்ல அதன் சார். மூலம் பரவாயில்ல. கொஞ்சம் சந்தேகம். சார், ராத்திரியோட ராத்திரியா அந்த மேடையில எதுக்கு முதல்ல அவ்வளவு விமர்சிச்சது எடப்பாடியா? கொஞ்சம் கூட வெக்கமே இல்ல. போய் எடப்பாடி ஆதரவு கேட்கறது எடப்பாடி தான் சார். ராஜசேகர் சார் தாவேகால அந்த மேடையில கூட்டத்துல உங்களை விமர்சிச்சதே விஜய் தான். சார், அந்த வெக்கமே இல்ல. அவருக்கு எங்களுக்கு ஆதரவு கேட்கறது எடப்பாடி. ஒவ்வொரு இறப்பிற்கும் அதிமுக உரிய பலனை பெற்று தரும். அதுல நீங்க எங்களை அவர் திட்டி விட்டார், அதற்காக நீங்க சார், வாய்ஸ் பெற்று கொடுக்காதீங்க. தரல, பணம் உங்களை கொடுங்க சார். விமர்சித்து விட்டார், அதற்காக நீங்க சார், அவங்களை தாவேகாவுக்கு பணம் கொடுத்தவனுக்கு ஒரு எல்லாம் துணை கொடுக்காது. பாதிக்கப்பட்டவர்கள் சிக்கல்ல மாட்டி விடுறீங்க சார். எங்களை திட்டி அவங்களை விட்டார். கொண்டு போய் சிக்கல்ல மாட்டி விடுறீங்க. போறதுன்னா உங்களை திட்டியதற்கு நீங்கள் என்ன செஞ்சிருப்பீங்கிறதா சார், அவர்களுடைய ஒரு தாழ்மையான அரசாங்கம் கேள்வி. அவருக்கு தேவையான எல்லாத்தையும் இந்த முதலமைச்சர் செய்யலையா? வெளிநாட்டுல இருக்க துணை முதலமைச்சர் அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. வந்துட்டு உடனே ஒட்டுமொத்த வந்தாரு. அமைச்சரவையும் அமைச்சிருக்காரு. வந்துட்டு உடனே பக்கத்து மாவட்டத்துல வந்தாரு. மருத்துவர்கள் அமைச்சிருக்காரு. இல்ல, உடனே அவர் வந்துட்டு போனதுனால பாதிக்கப்பட்ட அவர் மக்கள் பக்கம் நாங்க நின்னுட்டோம். வந்துட்டு உடனே ஒட்டுமொத்த பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் அரசு நின்னுருக்கு சார். ஏன் சார் அண்ணா சார், கள்ளச்சாராயத்துல சார், எங்க போனீங்கன்னு கேக்குறோம். சார் ராஜசேகர் சார் திமுக தான் அறிவாளிகள் கட்சி. சார் சொல்லுங்க, கொஞ்சம் சொல்லுங்க. கொஞ்சம் அமைதியா இருக்கு